என் அன்பு குழந்தையே, இறுதி கட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய். உனக்கு கஷ்டங்களை கொடுத்த துரோகிகளை ஒழித்து கட்ட இந்த பிரத்யங்கரா நான் புறப்பட்டு விட்டேன். நான் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என்னை நீ தள்ளிவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையை கண்டும் நீ என்னை ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது. உனக்காக எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற இந்த தாயின் அன்பு உனக்கு நல்லது நடத்தி தர நினைக்கின்ற இந்த நேரத்தில் நீ என்னுடைய அன்பை எக்காரணம் கொண்டும் உதாசீனம் செய்து விடாதே. உனக்கான விஷயங்களை எல்லாம் நான் எப்பொழுதும் உன் வசமாக்கி கொடுக்கக்கூடிய இந்த நேரம் எப்பேற்பட்ட நிலையிலும் என்னை நீ தவிர்க்க வேண்டாம். பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை நீ எப்பொழுதும் விட்டுவிட வேண்டாம். நல்லதை நடத்தி உன் வாழ்க்கையின் நம்பிக்கையை கொடுத்து உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்த உன் அம்மா நான் தயாராக இருப்பவள் அல்லவா? இன்று உனக்கு நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை சில உண்மைகளை எப்பொழுதுமே மறைத்துதான் வைத்திருக்கிறது. இப்பொழுது தெரிகிற உண்மைகள் எல்லாம் முன்பே தெரிந்துவிடவில்லை. இவ்வளவு காலத்தையும் வீணடித்து விட்டாய் என ஒருபோதும் நீ கலங்காதே. புத்தி கெட்டு திரிந்தால்தான் ஒரு நாள் புத்தி வரும். இந்த நொடிதான் பிறந்தது போல நினைத்துக்கொள். தேவையில்லாமல் எதற்கும் வருந்தாதே. தனித்து நின்றாலும் சில எழுத்துக்களுக்கு பொருள் உண்டல்லவா? தனியாக நின்றாலும் மரங்கள் ஊருக்கே நிழல் கொடுப்பது உண்டு. தனியாக நின்றாலும் அதற்காக நீ கலங்கி விடாதே. எல்லாமும் காரண காரியத்தோடு தான் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னை மாற்றிக்கொள்ளும் பட்சத்தில் உன்னை சுற்றி பல நல்ல விஷயங்கள் நடப்பதை நீ எப்பொழுதுமே சரியாக தெரிந்து கொள்வாய். நான் இருந்து உனக்கு நடத்துவதை எப்பொழுதும் நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். உனக்காக நான் இருக்கிறேன் எனும் பொழுது, உன்னை சூழ்ந்து நான் வருகிறேன் எனும் பொழுது, சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய அத்தனை அதிர்ஷ்டங்களையும் நீ சரியாக பெற்றிடுவாய் என்பதனை மறந்துவிடக் கூடாது. உன்னை தேடி தேடி இந்த வாழ்க்கையில் நான் உனக்கென கொண்டு வந்து சேர்க்கின்ற எல்லா விஷயங்களும் என்றாவது ஒரு நாள் உனக்கான மகிழ்ச்சியை சர்வ நிச்சயமாக தரும். இந்த பிரத்யங்கரா உனக்காக நான் இருக்கும் இந்த காலத்தை நீ தொலைக்காதே. உன்னை தேடி நான் வருவதை ஒரு காலமும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. இன்று நான் உனக்கு சொல்ல நினைக்கின்ற இந்த விஷயங்கள் மிக பெரிய ஆபத்தில் இருக்கின்ற உன்னுடைய நிலையை நான் மீட்டெடுக்க வேண்டும். இது உனக்கான இறுதி கட்டம். இந்த நேரம் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அந்த விஷயம் சரியாக உன் வாழ்க்கையில் நடப்பதை நான் என்னவென்று உனக்கு நிச்சயமாக சொல்லிவிட வேண்டும். கலங்காதிருக்கும் பொழுது உனக்கு எல்லா விஷயங்களிலும் முழுமையான உறுதியை நான் கொண்டு வந்து தந்திடுவேன். உனக்குள் நீ விரும்பிய அத்தனை விஷயங்களையும் நான் தெளிவுபடுத்தி விடுவேன். என் பிள்ளையே, இன்றோடு உனக்கு நான் சொல்லித்தருகின்ற எல்லா விஷயங்களையும் கண்டு என் பிள்ளை நீ மனம் கலங்காதே. எதுவென்றாலும் பிரத்யங்கராவினுடைய அன்பு உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் இந்த இடத்தில் நான் இருந்து உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலம் நீ தொலைத்ததற்கு எல்லாம் சேர்த்து வைத்த மாற்றங்கள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அல்லவா? இனி எந்த இடத்தில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை கவனித்து நீ எதையெல்லாம் பெற வேண்டும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நான் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய கவலைகளும் இருக்கக்கூடாது. உனக்கான இறுதி கட்டமாக இருக்கலாம். உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் எல்லாமுமே உனக்குள் மனக்கலக்கத்தை கொடுக்கலாம். ஆனால் உனக்கென்று நடக்கக்கூடிய சில விஷயங்கள் சட்டென்று இந்த தாயின் அன்பினால் உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய தவறுகளை உன்னிடம் சொல்பவர்களை ஒருபோதும் நீ இழந்து விடாதே. அவர்கள் நீ மற்றவர்களின் முன்னால் தலைகுனியக்கூடாது என்று எண்ணுபவர்கள். மற்றவர்களுக்கு முன்னால் தலைகுனிந்து நீ நின்றுவிடக்கூடாது என்று இவர்கள் நினைக்கக்கூடியவர்கள். அதனால் உன் குறையை யாரும் சொன்னால்
அவர்களின் மீது கோபப்படுவதை நிறுத்திவிட்டு அந்த குறையை திருத்திக் கொள்ள நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்ய முயற்சி செய்ய வேண்டும். அந்த குறையை தவிர்த்து உன்னுடைய வாழ்க்கையில் பல முக்கியமான உண்மைகளை பெற நீ தயாராக வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களும் அத்தனையையும் சரியாக புரிய வைக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். எல்லா நிலைகளிலும் நீ ஏற்றுக்கொண்ட அத்தனையும் உனக்கு கவனமாக நடப்பதை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டுமல்லவா? இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த இந்த சூழ்நிலைகள் எல்லாமுமே உன்னை விட்டு நீங்கி இனி உனக்கு மிகச்சரியான புரிதல் என்ற ஒன்று கிடைக்கும்படி நீ நல்லபடியாக உன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையை, பிரித்யங்கரா சொல்ல சொல்ல உனக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்கள் உனக்கே என்னவென்று தெரிந்துவிடும். முதல் இலை உதிரும் பொழுது வழியில் துடித்த மரம் அடுத்தடுத்த இலை உதிர்வில் சுதாரித்து கொண்டது. இப்போது கிளைகளே முறிந்தாலும் துளியும் வலிப்பதில்லை மரத்திற்கு. எல்லாம் பழகி போகின்ற வாழ்க்கைதானே, எல்லா விஷயங்களையும் நமக்கு புரிந்து போகின்ற வாழ்க்கைதானே இது. என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை துரோகத்தாலும் ஏமாற்றத்தாலும் அள வைக்கவும் விழ வைக்கவும் 1000 பேர் இருந்தாலும் அவர்களிடமிருந்து உன்னை மீட்டு மகிழ்ச்சியாக உன்னை வாழ வைக்க நீ வணங்குகின்ற தெய்வம் இருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. அவர்களிடமிருந்து மீட்டு உனக்கான வாழ்க்கையை கொடுக்க நீ நம்புகின்ற தெய்வங்கள் உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமுமே உனக்கு சரியாக நடக்கும். எல்லாமுமே உனக்கு தெளிவினை கொடுக்கும். இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை தந்தே தீரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாமும் பழகி போகும் நேரத்தில் இவை அத்தனையிலும் இந்த வாழ்க்கை நமக்கு சரியானதொரு முடிவை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நேரத்திலும் நீ விரும்புகின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் கடந்து போவதுதான் வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி உனக்கென நான் சொல்லித்தரும் எல்லாமும் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். கொடுப்பது சிறிதுதானே என்று தயக்கம் வேண்டாம். அதை பெறுபவருக்கு அது பெரிய விஷயம்தான். எடுப்பது சிறிது என்று எடுக்கவும் வேண்டாம். அதை இழப்பவருக்கு அது மிகப்பெரிய விஷயம் என்பதனை மறுக்கக்கூடாது. எதிர்பார்ப்பு இல்லாமல் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவ எப்பொழுதுமே பழக வேண்டும். இந்த பழக்கம் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீண்ட விதமான நம்பிக்கையை கொடுக்கும். எல்லா நிலையிலும் நாம் விரும்புகின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையை மாற்றும் என்பதனை மறந்து விடாதே. மற்றவர்களுக்கு கெடுதலை செய்துவிட்டு அதிலிருந்து நாம் நமக்கான நன்மைகளை தேடிக்கொண்டிருக்கின்ற காலம். இப்பொழுது அதுவெல்லாம் நடந்து விடாது. எல்லாவற்றிற்கும் தெய்வம் நின்று கேள்வி கேட்கும் என்பதனை மறக்கக்கூடாது. யார் அவமதித்து பேசினாலும் உடனே நிதானத்தை இழந்து நிரூபிக்க போராடாது. உனக்கான போராட்ட முறை அது கிடையாது. அவமதிப்பவர்கள் அந்த இடத்தில் உன்னை களங்கப்படுத்தி விட்டு நின்று விடுவார்கள். நீ பயணிக்க வேண்டிய தூரம் வரை அவர்கள் நிச்சயமாக உன்னோடு வரப்போவதும் கிடையாது. அதனால் இதையெல்லாம் கணக்கில் கொண்டு அந்த இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு அந்த நேரத்தில் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை விட்டுவிடாமல் அடுத்தது என்னவென்று நீ நிச்சயமாக யோசிக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். நடக்கும் நன்மைகளில் உனக்கான வெற்றியும் உறுதியாக உனக்கு கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கென்று நான் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே சரியாக உன் முன்னால் நின்று உனக்கு மாற்றங்களை தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இனி என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ மனத்தெளிவோடு உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை நீ மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ளும் அந்த இடத்தில் உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ உணர்ந்தால் அது போதும். உனக்கான மகிழ்ச்சியும் உனக்கான வெற்றியும் மன உறுதியோடு உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ தெளிவுபடுத்தி கொண்டால் போதும். எத்தனையோ சூழ்நிலைகளை உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்துகளிலிருந்து நான் மீட்டெடுத்து உனக்கு நல்லதை நடத்தி இருக்கின்றேன். இனி என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் உனக்கு நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள்தான். எல்லா இடத்திலும் நீ கவனத்தோடு இருக்கும் பொழுது இந்த கவனம் உனக்கு இந்த வாழ்க்கையின்
நிச்சயமான மாற்றத்தை தருமல்லவா? என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, உனக்கு நான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடப்பதை நீ நிச்சயமாக என்றுமே கண்டு கொள்ளத்தான் போகிறாயல்லவா? உன் முன்னால் நிற்கும் எல்லாமும் இனி உனக்கு நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் சரிவர சொல்லிக் கொடுக்கும். பிரத்யங்கரா நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கென இருக்கின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு மேலும் மேலும் பல உண்மைகளை எடுத்து கொண்டு வரும். பல சந்தோஷத்தை உனக்கு உணர்த்தும். பல வெற்றிகளை எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னுடையது என்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும். எத்தனையோ முறை என் பிள்ளை தான் விரும்பியது எல்லாமும் தனக்கு கிடைக்கவில்லை என்று வருந்திய பொழுதெல்லாம் உன்னை சுற்றி இருந்த இந்த தீய மனிதர்களை நீ அடையாளம் கண்டிருப்பது உண்மை என்றால் எல்லாமுமே உனக்கு ஒரு நாள் புரிந்துவிடும். உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் இந்த மனிதர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்று. இனி உனக்கென்று நான் சொல்லும் இந்த விஷயங்கள் உன்னுடைய நம்பிக்கையை வேண்டி உனக்கு நல்ல மாற்றத்தை நடத்தும் அல்லவா? உன்னுடைய சந்தோஷத்தை வேண்டி உனக்கு அதிர்ஷ்டத்தை என்னவென்று கொடுக்கும் அல்லவா? இனி எந்த நிலையிலும் என் குழந்தை, நீ உன்னால் இருக்கும் இந்த தாயின் அன்பினை ஒருபோதும் விட்டுவிடாதே. இந்த தாயின் சந்தோஷத்தை எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ தவிர்க்காதே. முழுக்க முழுக்க உன்னுடைய வெற்றியைத்தான் நான் உறுதியாக ஏற்கிறேன். முழுக்க முழுக்க உன்னுடைய மகிழ்ச்சிக்காகத்தான் நான் காத்து இருக்கின்றேன். அதனால் என்ன நடப்பதாக இருந்தாலும் நான் இனிமேல் பொறுத்து போவது இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் சரியாக நடத்த முடிவு செய்திருக்கின்றேன். இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லாவற்றையும் நான் முழுமையாக உனக்கு கொண்டு வந்திட முடிவு செய்திருக்கிறேன். இனியும் எதற்குமே நீ வருந்தாமல், எதற்குமே நீ கலங்காமல், உன்னோடு நான் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. நான் நடத்துவதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. நான் கொடுப்பதை யார் நினைத்தாலும் உன்னிடமிருந்து பறிக்க முடியாது. வாழ்க்கையில் நீ உண்மையாக இருந்தாலும் சிலரிடமிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா? உனக்கு கிடைப்பது எல்லாம் தவறான பெயர்கள் மட்டும்தான். தவறாக எழுதியது பேனாவாக இருந்தாலும் எல்லோரும் காகிதத்தை தானே கிழித்து போடுகிறார்கள். அப்படித்தான் சில பேர் யாரோ ஒருவர் செய்த தவறுக்கு உன்னிடம் குற்றம் கண்டுபிடிப்பார்கள். தன் மானத்தை இழந்துதான் சில உறவுகளை தக்க வைத்து கொள்ள முடியும் என்றால் அப்படிப்பட்ட உறவே இந்த வாழ்க்கையில் தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ எவ்வளவு உண்மையாக இருக்கிறாயோ அந்த அளவிற்கு அவப்பெயர் உனக்கு கிடைக்கிறது என்றால் அந்த இடத்தில் நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதனை முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த உறவையும் அன்பு எனும் கூட்டில் பத்திரப்படுத்தி வைக்காமல், அவர்களுக்கு அது சித்திரவதையை கொடுக்காமல், அவர்கள் விருப்பம் போல உலாவி வரட்டும் என்று சொல்லி விட்டுவிடு. சென்ற இடத்தில் உருகுலைந்து நிற்கும் போது புரியும் உன்னுடைய அன்பின் அருமை என்னவென்று. அதனால் எதற்கும் கவலைப்படாதே, எதற்கும் எந்த வகையிலும் கலக்கம் கொள்ளாதே. உன் பிரத்யங்கரா சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் உன் வாழ்க்கை உனக்கு மீண்டு வர வேண்டும் என்பதுதான் உண்மை. நான் உனக்கு விரும்பியதை எல்லாம் மீட்டு கொடுக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. இனி எந்நாளும் நான் உள்ளே தவிர்க்காமல் உனக்கு தரக்கூடிய சந்தோஷங்களை உனக்கென்று கொடுத்து உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க நான் தயாராகி விட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உன்னை எந்த நிலையிலும் கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்நாளும் நான் இருந்து தருவதை நீ உணரத்தான் வேண்டும். அம்மா சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் மிகச் சரியான வெற்றியை உனக்கு தெளிவாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. வாழ்க்கையில் பல சோதனைகள் உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் யோசித்து நீ கலங்கிக் கொண்டிருப்பதை விட இனி உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களுமே உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றும் என்பதனை நீ கவனத்தில் கொண்டு அதற்கு ஏற்றது போல நிச்சயமாக நீ நல்லபடியாக உனக்குரிய சந்தோஷங்களை பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நம்பிக்கை என்பதனை நாம் எப்படியும் சர்வ நிச்சயமாக உணர வேண்டிய காலம் இது. பிரத்யங்கரா சொன்னது போல இனி என் பிள்ளை நிச்சயமாக உனக்கு
நம்பிக்கையை உனக்கு கொடுக்க வேண்டுமல்லவா? என் பிள்ளையே, எதுவானாலும் சரி, நாம் என்ன நடந்தாலும் சரி, நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த உண்மைகளையும் சந்தர்ப்பங்களையும் எப்பொழுதுமே நீ தெரிந்து கொள். இழந்ததை எண்ணி வருந்தாதே. என்றும் சொல்வது சுலபம், இழந்து துடிப்பவர்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய வழி என்று. ஆனால் இழந்த அதனுடைய முக்கியத்துவத்தை பொறுத்து நீ வருந்த வேண்டுமா அல்லது அதற்காக நீ சந்தோஷப்பட வேண்டுமா என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயத்திற்காக வருந்தி கொண்டு உன்னுடைய மன நிம்மதியை நீ கெடுக்கக்கூடாதல்லவா? தேவையில்லாத விஷயத்திற்காக நீ வருத்தம் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் எந்த உண்மைகளையும் நீ தொலைக்கக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை சுற்றி நான் வருவதை யார் நினைத்தாலும் இனி தடுக்க முடியாது. உனக்காக நான் இருப்பதை யார் நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்ற முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்நாளும் நான் வருவேன். எந்த நேரமும் இந்த பிரத்யங்கரா உனக்கு துணையாக வருவேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.